லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய-பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவை 26ஆம் நாள் பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் சேவனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய். இதுக்கு முன்னாடி பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணா எங்களுக்கு நீயும் வேணும் பறையும் வேணும் அப்படின்னு கேட்டுண்டா. இப்போ கண்ணன் கேட்குறான், உங்களுக்கு ஒன்று நான் வேணுமா இல்லை அந்த பறை வேணுமா, எது வேணும் சொல்லுங்கோ அப்படிங்கிறான். ஆண்டாள் அதுக்கு பதில் சொல்கிறா, கண்ணா எங்களுக்கு நீயும் வேணும் அந்த பறையும் வேணும். நாங்கள் வேண்டி வந்துள்ளது உன்னை மட்டும்தான், உன்னை தான் நாங்கள் கேட்டு வந்திருக்கோம். எங்களுடைய ஒரே குறிக்கோள் கிருஷ்ணானுபவத்தை பெறுவது, கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணுவது, கண்ணனை சென்று அடைவது, அவ்வளவுதான். இந்த உபகரணங்கள் எங்களுக்கு தேவை. ஏன்னா எங்கள் பெரியவர்கள் இந்த நோன்பு நோற்பதற்கு இந்த உபகரணங்கள் எல்லாம் வேணும்னு எங்களுக்கு சொல்லியிருக்கா. அவளுடைய பேச்சை நாங்கள் மீற முடியாது. அதனால எங்களுக்கு இந்த உபகரணங்கள் தேவைப்படுறது அப்படிங்கிறா. இந்த பாசுரத்தை ஆண்டாள் தொடங்கரிச்சவே மாலே அப்படிங்கிறா. கண்ணா நீ எங்கள் மேல் அதிகமான அன்பு கொண்டவன். இதுக்கு பெரியவர்கள் வியாக்கியானம் எப்படி கொடுக்குறான்னா, பெருமாள் தன் பக்தர்கள் கிட்ட பித்தனா இருக்கானா, அவ மேலே அவனுக்கு அவ்வளவு ஆசையாம். நம்ம அவன் மேல் கொண்ட ஆசையை காட்டிலும் அவனுக்கு நம்ம மேலே ஆசை அதிகம், நம்ம மேலே அவனுக்கு அன்பு அதிகம். அதனால ஆண்டாள் மாலே அப்படிங்கிறா. மணிவண்ணா அப்படிங்கிறா. கண்ணா நீ ஒரு இந்திர நீல மணியை போன்று ஜுவலிக்கக்கூடியவன், நீலமேக ஷியாமளனா இருக்க இல்லையா, அதனால இந்திர நீல மணி போல இருக்கக்கூடியவனே மணிவண்ணா அப்படிங்கிறா. இந்த மணிவண்ணாங்கிற திருநாமம் பாண்டுரங்கனுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு திருநாமம். ஏன்னா முன்பொரு சமயம் பண்டரிபுரத்தில் கேசவ சுவாமி அப்படின்னு ஒரு மகான் வந்திருந்தார். அன்றைய தினம் ஒரு ஏகாதசியாக இருந்ததுனால பக்தர்கள் எல்லாரும் அந்த கேசவ சுவாமியின் இடத்துல வேண்டிண்டா, இன்றைக்கி ஒரு நாள் சுவாமி இங்கே தங்கி இருக்கணும், பஜனை எல்லாம் நடக்க போகிறது, அதெல்லாம் நடத்தி கொடுத்துட்டு தான் நீங்கள் கிளம்பணும் அப்படின்னு. கேசவ சுவாமியும் ஒத்துண்டார். ஏகாதசி பஜனை நடக்கிறது. விடிய 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 பக்தர்கள் எல்லாரும் பஜனை பாடுறா. பாடி 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 கடைசியில் எல்லாருக்கும் தொண்டை வத்தி போச்சு, தொண்டை கட்டினுடுத்து. ஏன்னா அன்றைக்கி உபவாசம் இருக்கா எல்லாரும், அதனால் தொண்டை நன்னா கட்டினுடுத்து. அப்போ கேசவ சுவாமி பார்த்தார், சரி பாவம் எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுறா, அவளுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீடர் ஒருத்தரை கூப்பிட்டு கடைக்கு போய் கொஞ்சம் வெல்லமும் சுக்கும் வாங்கிற சொன்னார். அந்த தொண்டைக்கு கொஞ்சம் எதமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக. அது ஏற்கனவே ராத்திரி ஆயிடுத்து. இந்த சீடர் தேடிண்டு ஓடுறார் கடையை. எல்லா கடையும் அடைச்சுட்டா. ஒரே ஒரு கடை, ஒரு சின்ன விளக்கு மாத்திரம் எரிஞ்சுட்டுருக்கு. கடைக்காரர் தூங்கின்னு இருக்கார். இந்த சீடர் போய் அவரை எழுப்பி, இந்த மாதிரி பக்தர்களுக்கெல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறச்சு இப்படி தொண்டை கட்டி நுடுத்து, அதனால் கொஞ்சம் வெல்லமும் சுக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்க அந்த கடைக்காரர் சொல்கிறார், ரொம்ப நாள் ஆசை சுவாமி எனக்கு பாகவதாளுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு இது வரைக்கும் தெரியல, இன்றைக்கி பெருமாளே இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் அடியனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வெள்ளத்தையும் சுக்கையும் எடுத்துன்னு வந்து கொடுக்குறார். வெள்ளத்தை சரியாக எடுத்துன்னு வந்துட்டார். சுக்குக்கு பதிலாக எலி பாஷாணத்தை எடுத்துன்னு வந்துட்டார். இது ரெண்டுத்தையும் அந்த சீடர்கிட்ட கொடுத்தார். பணம் வாங்கிக்கல. இது நான் பக்தர்களுக்கு பாகவதாளுக்கு பண்ணக்கூடிய ஒரு சின்ன கைங்கரியமாக இருக்கட்டும், எனக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு விட்டார். அவருக்கும் இருட்டில் தெரியல கொடுத்தது எலி பாஷாணம்னு, வாங்கின்ற சீடருக்கும் பாவம் தெரியலை. இந்த வெள்ளத்தையும் சுக்கு அப்படின்னு வாங்கிட்டு அந்த எலி பாஷாணத்தையும் எடுத்துட்டு வந்து மடத்தில் கொடுக்க, அங்கே பாண்டுரங்கனுக்கு இதை அம்சை பண்ணிட்டு வந்திருக்கிற பக்தர்கள் எல்லாருக்கும் வெள்ளத்தையும் சுக்கியும் கொடுத்தாச்சு. அத்தனை பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டோ அவாவா ஆற்றுக்கு போயிட்டா. அடுத்த நாள் காலத்தால் அந்த கடைக்காரர் போய் கடையை திறக்கிறார். உள்ளே போய் பார்த்தா எலி பாஷான டப்பாவோட மூடி திறந்திருக்கு. அச்சோ, நேத்திக்கு சுக்குன்னு நினச்சி எலி மருந்தையா பக்தாளுக்கு கொடுத்தேன், எப்பேற்பட்ட மகாபாவத்தை சம்பாதிச்சுனுட்டேன் அப்படின்னு கதறிண்ட நேர கேசவ சுவாமி கிட்ட ஓடி வரார். வந்து அவர் திருவடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். தெரியாமல் நடந்துடுத்து சுவாமி, பக்தாளுக்கு போய் இப்படி எலி மருந்தை கொடுத்துட்டனே, கைங்கரியம் பண்ணுறதா நினச்சி இப்பேற்பட்ட பாவத்தை சம்பாதிச்சுட்டனேன்னு அழறார். அப்புறம் தெரிய வருது ஒரு பக்தாளுக்கும் ஒன்றுமே ஆகலை அப்படின்னு. அப்போ தான் கேசவ சுவாமி திரும்பி பாண்டுரங்கனை பார்க்குறார். அவருடைய உபாசன மூர்த்தியான பாண்டுரங்க விக்கிரகத்தை திரும்பி பார்க்குறார். விக்கிரகத்தில் அப்படியே நீலம் பாஞ்சிருக்கு. பெருமாள் அப்படியே இந்திர நீலமணி மாதிரி ஜுவலிக்கிறான் பாண்டுரங்கன்.
அந்த விஷத்தினுடைய வீரியம் அத்தனையும் பெருமாள் தான் வாங்கிட்டு தன் பக்தர்களை காப்பாற்றினார். இங்கே பெருமாள் காப்பாற்றினது அத்தனை பாகவதர்களை மட்டும் இல்லை, அந்த பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஒரு நல்ல எண்ணத்தில் காசு வாங்கிக்காமல் அந்த கடைக்காரன் ஒரு கைங்கரியம் பண்ணான் இல்லையா, அந்த கைங்கரியம் வீணாக போயிடக்கூடாதுன்னு தெரியாமல் நடந்த தப்பு தானே. அதனால் பெருமாள் இந்த மாதிரி அவனுக்கும் அனுகிரகம் பண்ணார். இப்படி அவனுடைய சௌலபியங்கிற குணம் எல்லா கதைகளிலும் காண கிடைக்கிறது. அதனால் இந்திர நீலமணி போன்று ஜுவலிக்கக்கூடியவனே, அதனால் மணிவண்ணா அப்படிங்கிறா. மார்கழி நீராடுவான் அப்படிங்கிறா. கண்ணன் இப்போ கேட்குறான், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். இந்த மார்கழி நீராட்டத்துக்கு இந்த நோன்பு நோர்க்கிறோமே, இந்த நோன்பு நோற்பதற்கு எங்களுக்கு சில உபகரணங்கள் தேவை அப்படிங்கிற ஆண்டாள். எதுக்கு இந்த உபகரணங்கள் இல்லாமல் உங்களால் நோன்பு நோர்க்க முடியாதா அப்படின்னு கண்ணன் கேட்க ஆண்டாள் சொல்கிறா, இல்லை கண்ணா, மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் அப்படிங்கிறா. மேலையார் செய்வனகள் அப்படின்னா, இது மேலையார் அப்படின்னா சான்றோர்கள்னு அர்த்தம், முன்னோர்கள்னு அர்த்தம். எங்கள் முன்னோர்கள் இப்படி தான் விதிச்சிருக்கா, நோன்பு இப்படி தான் நோர்க்கணும்னு அவர்களால் விதிக்கப்பட்டது. அதனால் அதை நாங்கள் மாற்ற மாட்டோம். நாங்கள்லாம் ஒரு வழியில் போகிறோம் அப்படின்னு தனியாக ஒரு வழியில் நாங்கள் போக முடியாது. எங்களது சான்றோர்கள் முன்னோர்கள் என்ன வழியை பின்பற்றினார்களோ அதையே செய்வது தான் எங்களது கடமை. அதனால் அவள் இந்த உபகரணங்கள்லாம் வேணும்னு சொல்லியிருக்கா, அதனால் எங்களுக்கு அதெல்லாம் வேணும். அதனால் ஆண்டாள் சொல்கிறா, வேண்டுவன கேட்டியேல். இந்த இடத்துல இதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னென்ன உபகரணங்கள் வேண்டும் என்று கேட்டாயே, ஆனால் கேட்டேன்னா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்கில், என்ன வேணும்னு கேட்டேன்னா இதெல்லாம் வேணும் அப்படிம்போம் இல்லையா. அதுதான் சொல்கிறா, வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. இனிமேல் லிஸ்ட்டு அப்படியே லிஸ்ட் போட்டுட்டே வரப்போகிற ஆண்டாள். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யமே. இந்த பூமியே நடுங்கக்கூடிய அளவுக்கு ஒலியை எழுப்பக்கூடிய உனது பாஞ்சஜன்யம் போன்ற அழகான வெண்மை நிறம் கொண்ட பெரிய பெரிய சங்கங்கள் எங்களுக்கு நிறைய தேவை. அதுதான் சொல்கிறா, போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே. அது போன்ற சங்கங்கள் எங்களுக்கு, பெரிய சங்கங்கள் நிறைய வேணும். ஏன்னா இத்தனை பெண்கள் வந்திருக்கோம், திருப்பள்ளி எழுச்சி பாட போகிறோம், அதுக்கு சங்கநாதம் பண்ணுவோம், அதுக்காக எங்களுக்கு நிறைய சங்கங்கள் வேணும் அப்படிங்கிறா. இந்த இடத்துல பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற ஆண்டாள் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துலேயும் சரி, ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியிலையும் சரி, இந்த பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற பெருமாளினுடைய சங்கத்துக்கு ஏன் அந்த பெயர் வந்தது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. கண்ணனும் பலராமனும் சாந்தீபனி முனிவர் அப்படிங்கிறவர்கிட்ட தான் குருகுலவாசம் பண்ணான். அதில் கண்ணன் 64 நாட்களில் 64 ஆய கலைகளையும் கற்று தேர்ந்தான். இவா 2 பேரும் குருகுலத்திலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி குரு கிட்ட கேட்குறா, சுவாமி உங்களுக்கு குருதட்சணைன்னு ஒன்று வழங்கணுமே, என்ன கொடுக்கறது அப்படின்னு. அப்போது சாந்தீபனி முனிவருக்கு தெரியும், இவா 2 பேரும் சாமானிய குழந்தைகள் அல்லன்னு நன்னா தெரியும் அவருக்கு. அதனால் கண்ணன்ட்ட அவர் கேட்குறார், எனக்கு குருதட்சணையாக ரொம்ப வருஷம் முன்னாடி இறந்து போன என்னுடைய புள்ள வேணும் அப்படிங்கிறார். அந்த புள்ள சமுத்திரத்தில் விழுந்த அலைகளால் ஈர்க்கப்பட்டு போயிட்டான், அந்த புள்ள எனக்கு உயிரோட மீட்டு கொடு அப்படின்னு கேட்குறார். அதனால் இப்போ கண்ணனும் பலராமனும் பிரபாச க்ஷேத்திரம் அப்படிங்கிற இடத்துல கடற்கரையில் போய் அமர்ந்தார்கள். அப்போ சமுத்திரராஜனே வரார், கண்ணனையும் பலராமனையும் சேவிச்சு, பகவானே உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்கிறார். அப்போது கண்ணன் சொல்கிறார், உங்களுடைய அலையால் இழுத்து செல்லப்பட்ட எங்களது குருவினுடைய புத்திரன் எங்களுக்கு திரும்பி வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ சமுத்திரராஜன் சொல்கிறார், இல்லை இல்லை, கடல் அலைகளால் அவன் கவர்ந்து செல்லப்படவில்லை அப்படிங்கிறார். அவனை கவர்ந்து கொண்டு போனது பஞ்சஜனன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அப்படிங்கிறார். அந்த அசுரன் இந்த கடலில் தான் இருக்கான், சங்கம் போல இருப்பான் பார்க்கறதுக்கு. எது நிஜமான சங்கம், எது இந்த பஞ்சஜனன்னே பிரித்து சொல்ல முடியாத அளவுக்கு சங்கம் மாதிரியே இருப்பான். அவன்தான் உங்களுடைய குருபுத்திரனை கவர்ந்து கொண்டு போனது அப்படிங்கிறார் சமுத்திரராஜன். கண்ணன் துளியும் யோசிக்காம சமுத்திரத்துக்குள்ளே குதிச்சு உள்ளே போய் முழுகி அந்த பஞ்சஜனனை தேடினான். அந்த பஞ்சஜனனை கண்டுபிடிச்சு அவனோட சண்டை போட்டு அவனை கொன்னுட்டான் கண்ணன். ஆனால் அவன் உடம்பை கிழிச்சு பார்த்தா குருபுத்திரன் இல்லை, உள்ள ஒரு சங்கம் இருந்தது. பஞ்சஜனன் உடல்லேருந்து கிடைச்ச சங்கம் அப்படிங்கிறதுனால அதுக்கு பாஞ்சஜன்யம் அப்படின்னு பெயர் வந்தது. இதுக்கப்புறம் கண்ணன் யமபட்னத்துக்கே போயிட்டான் குருவுடைய புத்திரனை தேடி. அங்கே போய் யமபட்னத்துலேருந்து யமதர்மராஜனிடத்திலேருந்து குருபுத்திரனை மீட்டு கொண்டு வந்தான் கண்ணன். அதனால் அவனுடைய பாஞ்சஜன்யத்துக்கு இப்படி தான் பெயர் வந்தது. அந்த பாஞ்சஜன்யம் போன்ற சங்கங்கள் எங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு ஆண்டாள் இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிறா. மேலும் சொல்கிறா, சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே அப்படிங்கிறா. எங்களுக்கு வாசிக்கக்கூடிய பறை அப்படிங்கிற வாத்தியம் வேணும், பல்லாண்டு பாடக்கூடியவர்கள் நிறைய பேர் வேணும் அப்படிங்கிறா.
எதுக்கு இவாளுக்கு இத்தனை வாத்தியங்கள் அப்படின்னா, சங்கம், பறை, பல்லாண்டு பாடுபவர்கள், இத்தனை வாத்தியங்களும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, பொதுவாக கோவில்கள்லையும் கல்யாண வீடுகள்லையும் மங்கள வாத்தியம்னு வாசிப்பா. நாதஸ்வரம், தவில் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, கோவிலில் வந்தால் வம்பு பேசக்கூடாது, கல்யாண வீடுகள்லையும் வம்பு பேசக்கூடாது, அமங்கல சொற்கள் பேசக்கூடாது. அப்படி யாராவது பேசினான்னா அது அடுத்தவா காதில் விழக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த வாத்தியங்களை எல்லாம் வாசிக்கிறா. கோவில்லையும் சரி, கல்யாண வீடுகள்லையும் சரி. அதனால் அந்த மாதிரி வாத்தியங்கள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறா. மேலும் ஆண்டாள் சொல்கிறா, கோல விளக்கே கொடியே விதானமே அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அழகான விளக்குகள் வேணும், பெருமாளினுடைய சின்னங்கள் பொறிக்கப்பட்ட கொடிகள் வேணும். ஏன்னா பெருமாளுக்காக நோன்பு நோக்கிறோம், அதனால் பெருமாளுடைய சின்னங்கள் பொறிக்கப்பட்ட கொடிகள் வேணும். விதானம் அப்படின்னா பந்தல்னு அர்த்தம். குளிரில் போகிறோம், அதனால் மேலே எங்களை காத்துக்கொள்வதற்கு ஒரு பந்தலும் வேணும். இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறா. இப்போ கண்ணன் சொல்கிறான், என்ன இவ்வளோ கேட்குறேள், ஏதோ 1-2 கேட்பேள்னு பார்த்தா ரொம்ப கேட்குறேளே, சங்கங்கள் வேணும்னு கேட்டேள், அதுக்கப்புறம் சால பெரும்பறை, பல்லாண்டு இசைப்பார், கோல விளக்கு, கொடியே விதானமே, இவ்வளோ கேட்குறேளே அப்படிங்கிறான் கண்ணன். அதுக்கு ஆண்டாள் சொல்கிறா, இதெல்லாம் கொடுக்கறதும் உனக்கு கஷ்டமா கண்ணா, நீ யார்? ஆலி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறா. கண்ணா, பிரளய காலத்தில் ஆலிலை மேல் கண்ணனாக இருந்து கொண்டு அத்தனை உலகங்களையும் உண்டு உன் வயிற்றில் அடக்கியவனாச்சே நீ. திருப்பானாழ்வார் அவருடைய அமலநாதி பிரானில் பாடுறார், ஆலமா மரத்தின் இலைமேல் ஓர் பாலகனாய் ஞாலம் 7 உண்டான் அப்படிங்கிறார். அத்தனை ஞாலங்களையும் உண்டு உன் வயிற்றில் அடக்கிய உனக்கு இந்த உபகரணங்களை எல்லாம் சேகரித்து கொடுக்கறது ஒரு கஷ்டமா? ஆலிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறா. எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திச்சுக்கிறா. இந்த பாசுரம் தொடங்கறச்சவே ஆண்டாள் பெருமாளை மாலே அப்படிங்கிறா. கண்ணா, நீ உன் பக்தர்கள் இடத்துல அளவிடவே முடியாத அளவு அன்பு கொண்டவன் அப்படிங்கிறா. அந்த அன்பின் வெளிப்பாடு தான் பெருமாளினுடைய ஒரு அவதாரமும். நரசிம்ம அவதாரம் அப்படின்னா அது பிரகலாதனுக்காக, ராமாவதாரம் அப்படின்னா சபரி, அகல்யா, சுக்ரீவன், விபீஷணன், ஹனுமான், இத்தனை பேர் இருக்கா. கிருஷ்ணாவதாரம் அப்படின்னா பாண்டவர்கள் இருக்கா, திரௌபதி இருக்கா, கண்ணன் மேலே பிரேமை அவ்வளோ பிரேமை கொண்ட கோபியர்கள் இருக்கா. இத்தனை பேருக்காகவும் கிருஷ்ணாவதாரம். அதே கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாளினுடைய அன்பு எப்பேற்பட்டது அப்படின்னா, கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவை காப்பாற்றுறதுக்காக கர்ப்பத்துக்குள்ளேயே போய் அந்த குழந்தைய சுற்றி வந்து கண்ணன் காப்பாற்றி கொடுத்தான். அந்த பரீட்சித்தினுடைய சரித்திரத்தை தான் இன்றைய தினம் நம்ம அனுபவிக்க போகிறோம். குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்சு கிருஷ்ண பரமாத்மா தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு துவாரகைக்கு கிளம்பலாம் அப்படின்னு தன் தேரில் ஏற போகிறான். அப்போது அவனை நோக்கி கண்ணா அபயம் அப்படின்னு அழுதுண்டு ஒருத்தி ஓடி வரா. பெருமாள் திருவடியில் விழுந்து கண்ணா என்னை காப்பாற்று அப்படின்னு கதறினா. அவதான் உத்தர. அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் அபிமன்யு அப்படின்ற ஒரு மகன் பிறந்தான். அந்த அபிமன்யுவுக்கு ஒரு பத்னி, அவள் தான் உத்தர. இந்த உத்தரை விராடராஜனுடைய மகள். அபிமன்யுவுக்கும் உத்தரைக்கும் ஒரு குழந்தை உருவாச்சு. உத்தர கர்ப்பம் தரித்தாள். அதுக்கப்புறமா தான் குருக்ஷேத்திர யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் துரதிருஷ்டவசமாக அபிமன்யு வீரமரணம் அடைந்தான். இப்போது இந்த உத்தர கர்ப்பவதியாக இருக்கா. அந்த உத்தரை தான் இப்போ கண்ணனை நோக்கி கதறிண்டு ஓடி வந்து பெருமாள் திருவடியில் விழுந்து அழறா. கண்ணா, என் குழந்தைய காப்பாற்று, ஏதோ பழுக்க காய்ச்சின ஒரு இரும்பு கம்பி போன்ற ஒரு அஸ்திரம் என்னை தாக்க வருது கண்ணா, காப்பாற்று அப்படிங்கிறா. நான் போயிட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய வயத்தில் வளர்கிற அந்த குழந்தைய காப்பாற்றி கொடு கிருஷ்ணா, எங்கள் குல கொழுந்து இது ஒன்று தான். ஏன்னா பஞ்சபாண்டவர்களுடைய வம்சத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே வாரிசு, ஏக வாரிசு தான் இந்த உத்தர கர்ப்பத்தில் வளரக்கூடிய அந்த குழந்தை. ஏன்னா பஞ்சபாண்டவர்களுடைய மற்ற பிள்ளைகள் அத்தனை பேரும் குருக்ஷேத்திர போரில் போயிட்டா. இந்த ஒரு குழந்தை தான் மிச்சம் இருக்குது. அந்த குழந்தையும் அழிக்கணும்னு ஒரு அஸ்திரம் வருது. அதனால் அழறா உத்தர. பெருமாள் திருவடியில் விழுந்து சரணாகதி பண்ணுறா. அப்போ கண்ணன் பார்க்குறான், யுத்தமே முடிஞ்சுடுத்து, யார் அது இப்போ அஸ்திர பிரயோகம் பண்ணியிருக்கிறது அப்படின்னு கண்ணனுக்கு தெரியறது. இதை பண்ணது துரோணாச்சாரியாருடைய பிள்ளையான அஸ்வத்தாமா. கர்ப்பவதின்னு கூட பார்க்காம கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை அழிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம். ஆனால் அந்த அஸ்வத்தாமா தான் இந்த குழந்தையை அழிக்கணும், பஞ்சபாண்டவர்களுக்கு வம்சமே இருக்கக்கூடாது, நிர்மூலமாகணும்னு
அபாண்டவாஸ்திரம் அப்படிங்கிற அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணியிருக்கான். அதாவது பாண்டவர்கள் எங்கே இருந்தாலும், அவளுடைய வம்சம் எங்கே இருந்தாலும் அதை நிர்மூலமாக்கக்கூடியதான ஒரு அஸ்திரம், அவளுக்கு வம்சம் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு அஸ்திரம். அந்த அஸ்திரம் தான் உத்தரையை தாக்க வருது அப்படின்னு பெருமாள் புரிஞ்சுண்டார். ஒரு சின்ன கட்டவரல் அளவுக்கு தன்னுடைய வடிவத்தை பெருமாள் சுருக்கின்றார். தன் கையில் தன்னுடைய கௌமோதகி அப்படிங்கிற அந்த கதையை ஏந்திண்டு உத்தரையுடைய கர்ப்பத்துக்குள்ளேயே போயிட்டார். உத்தர கர்ப்பத்தில் அந்த குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய அந்த அபாண்டவ அஸ்திரம் தாக்காமல் பெருமாள் சுற்றி 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 அந்த கதையை தன் கைகளில் சுழட்டிண்டு வராராம். அந்த குழந்தை திரும்பி திரும்பி பார்க்கறது, யார் இவர், இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு அந்த குழந்தை திருப்பி திருப்பி அந்த சுற்றி சுற்றி வர பெருமாளை இந்த குழந்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கு. இப்படி அந்த அஸ்திரம் அந்த குழந்தைய தாக்காமல் அந்த குழந்தைய காப்பாற்றிட்டு பெருமாள் வெளியில் வந்தார். துவாரகைக்கே கிளம்பி கண்ணன் போயிட்டார். ஆனால் அந்த குழந்தை கண்ணன் ஞாபகத்திலேயே அந்த பெருமாள் ஞாபகத்திலேயே சுற்றி 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 கர்ப்பத்தில் தேடுறான். அவர் எங்கே போனார், அவர் எங்கே போனார், இவ்வளோ நாள் இங்கே இருந்தாரேன்னு சுற்றி சுற்றி தேடினான். இதை தங்களது ஞான திருஷ்டியில் தெரிந்து கொண்ட ரிஷிகள் இந்த குழந்தைக்கு பெயர் சூட்டினார்கள் பரீட்சித் அப்படின்னு. பரி அப்படின்னா சுத்தி அப்படின்னு அர்த்தம், ஈக்ஷதே அப்படின்னா பார்ப்பவன் அப்படின்னு அர்த்தம். சுற்றி 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 அந்த கர்ப்பத்திலேயே பகவானை தேடினான் இல்லையா, அதனால் அவனுக்கு பரீட்சித் அப்படின்னு பெயர். இது ஒரு காரண பெயர் அவனுக்கு. அதே மாதிரி இவனது தாயான உத்தரையுடைய பெயரும் ஒரு காரண பெயராக அமைந்து போனது. அது எப்படி அப்படின்னா, இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் உத்தரைக்கு கிடைச்சது. உத்தர அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உத்தரா அப்படின்னா மிகவும் மேம்பட்டவள், சிறந்தவள் அப்படின்னு அர்த்தம். இவள் ஏன் எல்லாரை விட மிகவும் மேம்பட்டவள், சிறந்தவள் அப்படின்னா, பகவானுக்கு தாயாக இருந்தவர்கள் யார் அப்படின்னா, கௌசல்யா தேவிக்கு ராமன் பிறந்தார், தேவகிக்கு கண்ணன் பிறந்தார். அதனால் அவள்லாம் தங்களது கர்ப்பத்தில் பகவானே சுமந்தவர்கள். அதே மாதிரி கயாது பிரகலாதனை சுமந்தாள், சுனீதி துருவனை சுமந்தாள். இவா 2 பேரும் பாகவதால சுமந்தவர்கள். அதனால் பகவானை சுமந்தவர்கள் இருக்கா, பாகவதால சுமந்தவர்கள் இருக்கா. ஆனால் உத்தர ஒருத்தி தான் ஒரே சமயத்தில் பகவானான அந்த கண்ணனையும் பாகவதனான அந்த பரீட்சித்தையும் சுமந்தவள். இந்த பரீட்சித்து தான் 7 நாட்கள் ஸ்ரீமத் பாகவத புராணம் கேட்டு மோட்சத்துக்கு போக போகிறான். அதனால் ஒரே சமயத்தில் பகவானையும் பக்தனையும் சுமந்த அந்த பெரும் பேரு பாக்யம் உத்தர ஒருத்திக்கு தான் கிடச்சிது. அதனால தான் இவள் மேம்பட்டவள், சிறந்தவள் அப்படின்னு அந்த காரண பெயர் அவளுக்கு பொருத்தமாக அமைஞ்சுடுத்து. இப்போ சரியான காலம் வந்தது. உத்தர குழந்தையை பெற்றெடுத்தாள். ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு இப்போ நாமகரணம் பண்ணணும் அப்படின்னு தர்மபுத்திரர் எல்லா ரிஷிகளையும் அழைச்சிருக்கார். ஏற்கனவே காரண பெயராக பரீட்சித்துன்னு ஒரு பெயர் அவனுக்கு உருவாயிடுத்து. இப்போது முறைப்படி நாமகரணம் பண்ணி அவனுக்கு ஒரு பெயர் சூட்ட போகிறா. அதுக்கு ரிஷிகள் எல்லாரும் அவனுக்கு வழங்கிய பெயர் என்ன அப்படின்னா, விஷ்ணுராதன் அப்படின்னு பெயர் சூட்டினா. ராதன் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவன் அர்த்தம். விஷ்ணுராதன் அப்படின்னா விஷ்ணுவால் ரட்சிக்கப்பட்டவன் அர்த்தம். இந்த குழந்தைய கர்ப்பத்திலேயே பெருமாள் ரட்சிச்சார் இல்லையா, அதனால விஷ்ணுராதன் அப்படின்னு பெயர் சூட்டினா. இப்போது தர்மபுத்திரர் இந்த ரிஷிகளை பார்த்து கேட்கிறார், ரிஷிகளே, நீங்கள் எல்லாரும் உங்கள் தவ வலிமையால் ஒரு விஷயத்தை எனக்கு பார்த்து சொல்லணும். இந்த குழந்தை எப்படி இருக்க போகிறான், இவனது எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, இவன் நல்ல அரசனாக விளங்குவானா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கோ அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்கிறார். இப்போ ரிஷிகள் எல்லாரும் சொல்கிறா, இவன் இக்ஷ்வாக்குவை போல நல்ல ஆட்சி புரிவான், ராமனை போல சத்தியத்தை கடைப்பிடிப்பான், சிபி சக்கரவர்த்தி போல வள்ளலாக இருக்க போகிறான், அக்னி போல நெருங்க முடியாதவனாக இருப்பான், இவன் கடல் போல கடக்க முடியாதவன். அப்படின்னா என்னென்னா ரொம்ப ஆழமான கருத்துக்களை பேசுவானா பரீட்சித். அதனால் கடல் போல கடக்க முடியாதவனாக இருப்பான், சிங்கத்தை போல பராக்கிரமம் கொண்டவனாக இருப்பான், பொறுமையில் பெற்றோர்களை போல இருப்பான், எல்லாரையும் சமமாக பார்ப்பதில் பிரம்மாவை போல இருப்பான், சிவபெருமானை போல எல்லாரிடத்துலையும் இவன் கருணை காட்டுவான், எல்லாருக்கும் அடைக்கலம் தருவதில் நாராயணனை போல இருப்பான், நற்குணங்களில் கண்ணனை போல இருப்பான், தாராள குணத்தில் ரந்தி தேவனை போல இருப்பான், யயாதி மாதிரி தர்மங்கள் செய்வான், பக்தியில் பிரகலாதனை மாதிரி இருப்பான் இந்த புள்ள அப்படிங்கிறா. இவ்வாறு இந்த ரிஷிகள் எல்லாரும் பரீட்சித்துக்கு பல ஆசீர்வாதங்களை வழங்கினா. அவளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற மாதிரியே பரீட்சித்தும் எல்லா கலைகளிலும் வல்லவனாக ஒரு சிறந்த வீரனாக வளர்ந்து கொண்டு வந்தான். அப்படி இருக்க கிருஷ்ணாவதாரத்தை பெருமாள் முடிச்சுண்டார், வைகுண்டத்துக்கு எழுந்தருளிட்டார்.
கண்ணன் வைகுண்டாரோகணம் பண்ணதை தெரிஞ்சின்ற பஞ்சபாண்டவர்களும் நாங்களும் பெருமாளுடைய திருவடியை அடைய போகிறோம் அப்படின்னு ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு கிளம்பிடலான்னு கிளம்புறா. கிளம்புறதுக்கு முன்னாடி தர்மபுத்திரர் பரீட்சித் தங்கள் வம்சத்தின் ஏக வாரிசு அவன் தானே, அதனால் அந்த பரீட்சித்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு பஞ்சபாண்டவர்கள் கிளம்பிடுறா. பரீட்சித்தும் நல்ல முறையில் தன் ராஜ்யத்தை நடத்திட்டு வரான். தர்ம சிந்தனையோடு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வரான். இவன் திக்விஜயங்கள் எல்லாம் அடிக்கடி போவான். அந்த மாதிரி ஒரு சமயம் சரஸ்வதி நதிக்கரை கிட்ட பரீட்சித் வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல அவன் ஒரு காட்சியை பார்த்தான். அவன் மனசை உலுக்கிடுத்து அந்த காட்சி. ஒரு காளை மாடு நின்றுருக்கு அந்த நதிக்கரையில். அந்த காளை மாட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கிறான். அந்த ஆளோட கையில் 4 கத்திகள் இருக்குது. அதில் ஒரு கத்தியாக எடுத்து அந்த காளை மாடோடைய ஒரு காலையாக வெட்டுறான். அந்த காளை மாடு துடிக்கிறது. கடைசியாக அந்த 4வது கால், அந்த ஒத்த காலில் நொண்டிண்டு நின்றுருக்கு அந்த காளை மாடு. அந்த காலையும் வெட்டணும்னு அந்த 4வது கத்தியை தூக்கினா பரீட்சித் வேகமாக போய் கோபமாக அவனை தடுத்தான். என்னுடைய ஆட்சியில் இப்படி ஒரு அதர்மம் நடக்கிறதா அப்படின்னு. ஒரு மாட்டை, ஒரு ஜீவனை இப்படி கூட நீ ஹிம்சை பண்ணுவியா அப்படின்னு. அப்போதான் நெருங்கி போன பரீட்சித்துக்கு ஒரு விஷயம் புரியுறது. அந்த காளை மாடு தான் தர்ம தேவதை. அந்த காளை மாட்டை ஹிம்சை பண்ணுறானே அவன்தான், அந்த ஆள் தான் கலி புருஷன். இந்த கலியுகத்தில் தர்மத்துடைய நிலைமை என்ன அப்படின்னு ஒரு பிக்சரைசேஷன் அதை அந்த இடத்துல பரீட்சித்து பார்க்குறான். கலியுகத்தில் தர்மத்தோட நிலைமை என்ன அப்படின்னு கண்ணால் பார்க்குறான். இந்த தர்மத்துக்கு 4 கால்கள் உண்டு. ஒன்று தவம், இன்னொன்று தூய்மை, தயை, அப்புறம் சத்தியம். தவம் அப்படின்னா அனுஷ்டானங்கள், தூய்மை அப்படின்னா புற தூய்மை, வெளியில் ஆச்சாரங்கள் கடைபிடிப்பது, அகத்தூய்மை மனசை சுத்தமாக வச்சுக்கிறது கல்மிஷம் இல்லாமல், அதனால தூய்மை 2வது கால். 3வது கால் தயை, கருணையோடு நடந்துக்கிறது, எல்லா உயிர்களிடத்துலையும் அன்பு பாராட்டுவது, அது தயை. சத்தியம், வாய்மையை, அதாவது என்றைக்கும் உண்மையே பேசுறது. இந்த 4 கால்களில் 3 கால்களை வெட்டிட்டான். தவம், தூய்மை, தயை அப்படிங்கிற 3 கால்களை அவன் வெட்டிட்டான். அதில் ஒரு காலை வெட்டுறதுக்கும் அவன் ஒரு கத்தி உபயோகப்படுத்துகிறான். அது என்ன குறிக்கிறது அப்படின்னா, தவத்தை வெட்டணும் அப்படின்னா அதுக்கு கர்வம் அப்படிங்கிற கத்தியை கொண்டு தான் வெட்ட முடியும். கர்வம் தலை தூக்கிட்டு அப்படின்னா அந்த இடத்துல அனுஷ்டானம் போயிடும். எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் இருக்குது, அதனால் இந்த அனுஷ்டானம் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். அதனால் தவத்தை அழிப்பதற்கு கர்வம் அப்படிங்கிற கத்தியை எடுத்தான். அடுத்து தூய்மை. தூய்மையை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கான கத்தி எது அப்படின்னா காமம், ஆசை. ஆசை அப்படிங்கிற அந்த கத்தியை கொண்டு தூய்மை அப்படிங்கிற காலை வெட்டுறான். ஆசை எப்போ அதிகரிக்கிறதோ அப்போது அகத்தூய்மையும் போயிடும், புற தூய்மையும் போயிடும். ஆசை பின்னாடியே தான் மனசும் ஓடும், நம்ம கால்களும் ஓடும். அதனால தூய்மையை வெட்டுறதுக்காக ஆசை, காமம் அப்படிங்கிற கத்தியை உபயோகப்படுத்தினான். அடுத்து தயை, கருணை. அந்த கருணையை வெட்டுறதுக்கு மதம் அப்படிங்கிற அந்த கத்தியை எடுத்தான். மதம் அப்படின்னா என்னன்னா, நான் தான் உயர்ந்தவன், என்னிடத்துல இதெல்லாம் இருக்குது, எனக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணம். அந்த எண்ணம் வந்துடுத்து அப்படின்னா, என்னிடத்துல எல்லாம் இருக்குது, நான் எல்லாத்துலேயும் சிறந்தவன்கிற எண்ணம் வந்துடுத்துன்னா எதுவும் இல்லாமல் எதிர இருக்காளே அவகிட்ட அந்த கருணை ஏற்படாது. என்னிடத்துல எல்லாம் இருக்குன்னு மனசு சொல்லுமே தவிர எதிர ஒருத்தன்ட்ட எதுவுமே இல்லையே, அவனுக்கு ஏதாவது பண்ணணுமேங்கிற எண்ணம் வராது. அதனால தயை அப்படிங்கிற அந்த காலை மதம் அப்படிங்கிற கத்தியை கொண்டு வெட்டினான். இப்போது சத்தியம் அப்படிங்கிற காலை, அதாவது வாய்மை அப்படிங்கிற இந்த காலை பொய்மை, அசத்தியம் அதை கொண்டு வெட்ட போனான். அப்போ தான் பரீட்சித் தடுத்து நிறுத்திட்டான். இப்போ பரீட்சித் சொல்கிறான், இப்பேற்பட்ட அனர்த்தத்தை விளைவிக்கக்கூடிய கலிபுருஷன் நீன்னு நான் புரிஞ்சுட்டேன். உன்னை இந்த யுகத்தில் வாழ விட்டா இந்த யுகமே ரொம்ப கஷ்டப்படும். அதனால் தர்மத்துக்கே பெரிய கேடு உண்டாயிடும் நீ உயிரோடு இருந்தா, அதனால் உன்னை அழிக்கிறேன் அப்படின்னு கத்தியை ஓங்கினான். கலிபுருஷன் ரொம்ப சாமர்த்தியமாக பரீட்சித் திருவடியிலேயே விழுந்து சரணாகதி பண்ணிட்டான். காலில் விழுந்தவனை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் தர்மம். முக்கியமாக சத்திரிய தர்மமும் அதுதான். காலில் சரணாகத்தின்னு விழுந்தாச்சு அப்படின்னா கொல்ல தகுந்தவாளாவே இருந்தால் கூட அவளை கொல்லக்கூடாது. அதனால் பரீட்சித்து பார்த்தான், சரி காலில் விழுந்துட்ட, அதனால் நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், உன்னை விட்டுடுறேன். ஆனால் நீ எங்கேயுமே வெளியில் தலை காட்டக்கூடாது, வெளியில் நீ உலாவக்கூடாது அப்படிங்கிறான்.
அதுக்கு கலிபுருஷன் சொல்கிறான், அப்படி சொன்னீங்கன்னா எப்படி? இது உலக நியதியாச்சே. கலிபுருஷன் அப்படின்னா இது என்னுடைய யுகமாச்சே, கலியுகம் என்னோடதாச்சே. நான் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னால் அது எப்படி? எனக்கும் வாசஸ்தலம் இருப்பதற்கு இடம்னு நீங்கள் எதையாவது கொடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல, பரீட்சித் சொல்கிறான், சரி நான் சொல்லக்கூடிய இடங்களில் மட்டும்தான் நீ இருக்கலாம், அதை தவிர வேற எங்கேயுமே நீ வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறான். அது என்னென்ன இடங்கள் அப்படின்னு பரீட்சித் சொல்லிட்டு வரான். ஒன்று, எங்கெல்லாம் சூதாடுறாளோ அங்கே போய் நீ இருந்துக்கோ, எங்கே மது அருந்துறாளோ அங்கே போய் இருந்துக்கோ, எங்கே ஒழுக்கம் இல்லையோ, ஆணும் பெண்ணும் ஒழுக்கமற்று உறவு கொள்கிறார்களோ அந்த இடத்துல நீ இருந்துக்கோ, எங்கே ஜீவஹிம்சை நடக்கிறதோ அந்த இடத்துல நீ இருந்துக்கோ, பணத்தாசை எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே போய் இருந்துக்கோ, பொய் பேசுகிறவா இருப்பா இல்லையா அங்கே போய் இருந்துக்கோ, யார்கிட்ட கர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அவன்கிட்ட போய் இருந்துக்கோ, யார் இடத்துல காமம் ஜாஸ்தியாக இருக்கோ அவன்கிட்ட போய் இருந்துக்கோ, யார் அதிகமாக கோபப்படுறாளோ அவன்கிட்ட போய் இருந்துக்கோ, யார் அதிகமாக பகைமை பாராட்டுறாளோ அவள்கிட்ட போய் இருந்துக்கோ அப்படின்னு 10 வாசஸ்தலங்கள் 10 இடங்கள் கொடுத்துருக்கான் பரீட்சித். இந்த 10 இடங்களில் தான் நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த 10 இடத்த கொடுத்து பரீட்சித் கலிபுருஷனை துரத்தி அமுச்சுட்டான். மேலும் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்து தன் மக்களை நல்வழிப்படுத்தி இந்த 10 தவறுகளையும் தன் மக்கள் பண்ணாத வண்ணம் அவளை நல்லபடியாக அரசாட்சி புரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கான் பரீட்சித். அப்படி இருக்க ஒரு சமயம் இவன் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கு போகிறான். சத்திரியர்களோட தர்மம் அது வேட்டையாடுறது அப்படிங்கிறது. அதனால் வேட்டைக்காக காட்டுக்கு வரான். அப்போது மிருகங்கள் பின்னாடி ஓடி 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 இவனுக்கு ரொம்ப களைச்சி போயிடுத்து. ரொம்ப தாகம் தாங்க முடியல பரீட்சத்துக்கு. இப்போவே தீர்த்தம் வேணும்னு அலையிறான், தேடுறான், எங்கேயுமே அங்கே ஜலம் கிடைக்கல. கண்ணு கெட்டின ஒரு தூரத்தில் ஒரு ஆசிரமத்தை பார்த்தான். அங்கே போய் தீர்த்தம் கிடைக்கிறதா பார்க்கலாம் அப்படின்னு போனால் அந்த ஆசிரமத்தில் ஷமீகர் அப்படின்னு ஒரு முனிவர், அவர் தவத்தில் இருக்கார், கண்களை மூடி யோகத்தில் இருக்கார், ஆழ்ந்த யோகம். பரீட்சித் அவரை கேட்குறான், எனக்கு தீர்த்தம் வேணும், தீர்த்தம் இருக்கா சுவாமி, தீர்த்தம் இருக்கா சுவாமி, தீர்த்தம் இருக்கா? அவர் கண்களை திறக்கவே இல்லை. அந்த அளவுக்கு அந்த சமாதி நிலைன்னு சொல்லுவா இல்லையா, அந்த அளவில் இருக்கார் அவர். கண்களை திறக்கலை. இவன் பார்த்தான், வெறுத்து போச்சு அவனுக்கு. கோபம் வேற, தாகம், அதனால் கோபம் வந்தது. கீழே ஒரு செத்த பாம்பு இருந்தது. தன்னுடைய கையில் வில்லு வச்சுட்டுருக்கான். அந்த வில்லோட நுனியால் அந்த செத்த பாம்பை அப்படி தூக்கி அவர் கழுத்துலேயே மாலையை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அதாவது அவரை அவமரியாதை பண்ணணும்னு பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். கோபத்தினால இதை பண்ணான். அந்த ஷமீகர் அப்படிங்கிற முனிவருக்கு சிருங்கி அப்படின்னு ஒரு புள்ள உண்டு. அந்த சிருங்கி தன்னுடைய நண்பர்களோட விளையாடின்னு இருக்கான். அப்போது அவனுடைய சில நண்பர்கள் இந்த காட்சியை பார்க்குறா. போய் சிருங்கியின் இடத்துல சொல்கிறா, ராஜா வந்தார் உங்கள் ஆசிரமத்துக்கு, உங்கள் அப்பாட்ட பேச போகிறாருன்னு பார்த்தா அவர் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு பார்த்தார். உங்கள் அப்பா என்னன்னு கேட்கவே இல்லை. அதனால கீழே இருந்த செத்த பாம்பை எடுத்து உங்கள் அப்பா கழுத்தில் மாலையாக போட்டுட்டு அந்த ராஜா கிளம்பி போயிட்டார், உங்கள் அப்பாவை அவமானப்படுத்திட்டார் அப்படின்னு இந்த பிள்ளைகள் எல்லாம், கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சொல்கிறா. இதை கேட்ட அந்த சிருங்கிக்கு ரொம்ப கோபம் வந்தது. ராஜான்னா இவ்வளோ கோபப்படலாமா, கர்வத்தோடு நடந்துக்கலாமா? எப்பேற்பட்ட வம்சத்தில் வந்த ராஜா இவன், பாண்டவர்கள் வம்சத்தில் வந்துட்டு ஒரு ரிஷிக்கு கூட மரியாதை இல்லை, அபச்சாரப்பட்டுட்டு போயிருக்கானே, இவன் வாழ்வதற்கு தகுதியற்றவன் அப்படின்னு கோபப்பட்டான் சிருங்கி. இப்போ ஏற்பட்ட ராஜா நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணான். அங்கே கௌஷிகி நதி ஓடுறது. அந்த நதியோடைய ஜலத்தை எடுத்து இந்த சிருங்கி இப்போ சொல்கிறான், இன்னும் 7 நாட்களில், இன்றிலிருந்து 7 நாட்களில் தக்ஷகன் அப்படிங்கிற ஒரு நாகம் தீண்டி இந்த பரீட்சித் இறந்து போகணும் அப்படின்னு சபிச்சுட்டு இந்த சிருங்கி இப்போது ஆசிரமத்துக்கு ஓடி வந்தான். அப்பாட்ட ஓடி வந்து அழறான். அவர் ஒரு வழியாக தன்னுடைய தியானத்திலேருந்து எழுந்துட்டார். என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறார். அப்பா உங்களை அவமானப்படுத்திட்டாப்பா, அந்த பரீட்சித் ராஜா உங்களை அவமானப்படுத்திட்டான்ப்பா அப்படிங்கிறான். என்ன அவமானப்படுத்தினான் அப்படின்னு கேட்குறார். உங்கள் கழுத்தில் பாருங்கோப்பா அப்படிங்கிறான். கழுத்தில் என்ன, செத்த பாம்பு, அவ்வளோதானே அப்படின்னு அவர் எடுத்து ஓரம் போட்டார். இப்போ சொல்லு, என்ன அவமானப்படுத்தினா? அந்த செத்த பாம்பை போட்டதே அந்த பரீட்சித்து தான்ப்பா. வந்து உங்களை கூப்பிட்டு பார்த்துருக்கான், நீங்கள் ஏன்னு கேட்கலையா, அதனால கோபத்தில் கீழே இருந்த செத்த பாம்பை எடுத்து உங்கள் கழுத்தில் மாலையாக போட்டுட்டான்ப்பா. எப்பேற்பட்ட அவமரியாதை! ஆனால் நான் சும்மா விடுவேனா, அவனை சபிச்சுட்டேன் அப்படின்னா சிருங்கி. உடனே சொல்கிறான், இன்னும் 7 நாட்கள் தான்ப்பா, அவனை தக்ஷகன் அப்படிங்கிற நாகம் தீண்டி அவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு நான் சபிச்சுட்டேன் அப்படிங்கிறான். உடனே ஷமீகர், அப்பாவுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்காக இப்படி பழி தீர்த்தாயே அப்பா, நீ தான்ப்பா என் புள்ள அப்படின்னு எல்லாம் பெருமைப்பட்டுக்கல. அவர் உடனே கேட்குறாரு, எப்பேற்பட்ட பெரிய பாவத்தை பண்ணிட்டப்பா நீ அப்படிங்கிறார். சொல்லிட்டு, ஒருத்தன் தப்புன்னு ஒன்று பண்ணான்னா அந்த தப்புக்கு தகுந்த தண்டனை கொடுக்கறது வழக்கம். பண்ண தப்புக்கும் நீ கொடுத்த தண்டனைக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லையேப்பா.
ஒரு செத்த பாம்பை எடுத்து கழுத்தில் போட்டதுக்கு யாராவது மரண தண்டனை கொடுப்பாளா? அவன் சாகனம்னு யாராவது சபிப்பாளா? எப்பேற்பட்ட பெரிய தப்பை பண்ணியிருக்க நீ. இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தியா? அவன் எப்பேற்பட்ட ஒரு நல்ல ராஜா, தன் பிரஜைகளை எப்படி பார்த்துக்கிறான், தர்ம நெறிப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணின்னு இருக்கான். சொந்த விருப்பு வெறுப்புக்காக அவனுக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்தியே, நாட்டு பிரஜைகளை பற்றி நினச்சி பார்த்தியா? இப்படி ஒரு ராஜா நாளைக்கு அவளுக்கு கிடைப்பாளா? இந்த ராஜா இல்லாமல் இந்த ஜனங்க எவ்வளோ கஷ்டப்படுவான்னு நீ யோசிச்சு பார்த்தியா? உன்னை பற்றியும் என்னை பற்றியும் மட்டுமே யோசிச்சுட்டு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டியேப்பா அப்படிங்கிறார். அவர் மேலும் சொல்கிறார், அவன் பக்தம்பா. கிருஷ்ண பரமாத்மாவே கர்ப்பத்துக்குள்ளே போய் அந்த குழந்தைய காப்பாற்றி கொடுத்துருக்கார். அவன் ஒரு பக்தன். ஒரு பாகவதன்ட்டு அபச்சாரப்பட்டிருக்கோமே, நம்மளை பகவான் மன்னிப்பானா? கண்டிப்பாக மன்னிக்க மாட்டான். உனக்காக இப்போ பெருமாள் திருவடியில் விழுந்து நான் பிரார்த்தனை பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறார் ஷமீகர். மேலும் ஷமீகர் சொல்கிறார், பரீட்சித் மட்டும் நினச்சான்னா இந்த சாபத்தை பலிக்காமல் அவனால் தடுக்க முடியும். ஆனால் ரொம்பவும் கவலைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, அதை பரீட்சித் பண்ண மாட்டான். ஏன்னா இந்த பக்தர்கள் எல்லாரும் எப்பவும் என்ன பண்ணுவான்னா, அவளை யாராவது அவமதிச்சாலோ ஏமாத்தினாலோ சபிச்சாலோ அவள் எதுவும் திரும்ப பண்ண மாட்டா. அவளால் திரும்ப எதையாவது பண்ண முடியும், ஆனால் அவள் எதுவும் பண்ண மாட்டா. பகவான் பார்த்துப்பான்னு விட்டுடுவா. அதே மாதிரி மேலும் பரீட்சித் இந்த சாபத்தை பலிக்காமல் தடுக்க முடியும், ஆனால் அவன் பண்ண மாட்டான். ஏன்னா ரிஷி புத்திரனான உன்னுடைய வாக்கு பலிக்கணும், பொய்யாயிடக்கூடாது அப்படின்னு அந்த சாபத்தையும் அவன் மனசார ஏற்றுப்பான்ப்பா அப்படிங்கிறார். ரொம்ப வருத்தப்படுறார் ஷமீகர். இப்போ சொல்கிறார், ஆனது ஆச்சு, சாபத்தை நம்மளால் திரும்ப பெறவே முடியாது, கொடுத்தது தான். நம்மளால் இப்போ ஒரு விஷயம் வேணால் பண்ண முடியும், இந்த விஷயத்தை பரீட்சித்தின் இடத்துல தெரிவிக்க முடியும். அவன் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தானா இந்த 7 நாட்களுக்குள்ளே அந்த வேலைகளையாவது அவன் பூர்த்தி பண்ணிப்பான் அப்படின்னு சில நபர்களை கூப்பிட்டு அவள் இடத்துல இந்த செய்தியை சொல்லி இதை போய் ராஜா கிட்ட பரீட்சித்தின் இடத்துல தெரிவிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறார் ஷமீகர். இப்போது இந்த வேட்டையெல்லாம் முடிச்சுண்டு பரீட்சித் தன்னுடைய அரண்மனைக்கு வந்தாச்சு. தாகம் எல்லாம் தீர்ந்தது, நன்னா இளைப்பாரியாச்சு. இப்போ பரீட்சித் யோசிக்க தொடங்குறான், நம்ம எப்பேற்பட்ட பெரிய அபச்சாரத்தை பண்ணிட்டோம், எதனால் இதை பண்ணோம், முட்டாள்தனமாக இப்படி ஒரு வேலை பண்ணிட்டேனேன்னு நொந்துக்கிறான். ஒரு ரிஷின் இடத்துல போய் நான் எப்படி இப்படி அபச்சாரப்படுவேன்? தியானத்தில் பெருமாளை நினச்சி தியானத்தில் இருந்த ஒரு ரிஷி மேலே ஒரு செத்த பாம்பை தூக்கி போட்டுட்டு வந்திருக்கனே, எப்பேற்பட்ட பெருத்த பாவம். இந்த பாவத்துக்கு எனக்கு கட்டாயம் தண்டனை கிடைக்கணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறான் பரீட்சித். இதெல்லாம் தான் ஸ்ரீமத் பாகவத புராணத்தோட அழகான இடங்கள். அந்த அளவுக்கு தர்ம நெறிப்படி வாழ்ந்திருக்கா. அவள்லாம் தண்டனை வேணும்னு கேட்குறா. நான் ஏதாவது பண்ண பாவத்துக்கு பிராயசித்தம் பண்ணி தப்பிச்சுடுவோம்னு நம்ம நினைப்போம், ஆனால் அவள் நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுவும் பரீட்சித்து நினைக்கிறான், எனக்கு ரொம்ப கொடுமையான ஒரு தண்டனை கிடைக்கணும், அப்போ தான் என்னை பார்க்குற யாரும், என் வம்சத்தில் இனிமேல் வரக்கூடிய யாரும் இந்த பாவத்தை பண்ண மாட்டா, என் மக்கள் என்னை பார்த்துட்டு இனிமேல் இந்த பாவத்தை பண்ணக்கூடாதுன்னு நினைப்பா. அதனால ஒரு பெரிய தண்டனை எனக்கு கிடைக்கணும்னு வேண்டின்னு இருக்கான். அப்போது சில ஆட்காரெல்லாம் இவன்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி காட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது, அந்த ஷமீகருடைய பிள்ளையான ஸ்ருங்கி உங்களுக்கு சாபம் கொடுத்துருக்கார், இன்றிலிருந்து 7ஆம் நாள் தக்ஷகன் அப்படிங்கிற நாகம் தீண்டி உங்களுக்கு மரணம்னு சொல்லியிருக்கா அப்படின்னு அவள் பரீட்சித்தின் இடத்துல சொல்கிறா. பரீட்சித் அந்த சாபத்தை மனசார ஏற்றுண்டார். பாகவத புராணத்தில் வரிக்கு வரி ஏதாவது ஒரு மெசேஜ் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி உடஞ்செல்லாம் போயிடல, 7 நாள் தான் எனக்கு இருக்குது, போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு ஓரத்தில் உட்காரல. பகவான் எனக்கு 7 நாள் கொடுத்துருக்கான்னு சந்தோஷப்பட்டான். ஒரு மனுஷன் 70 வருஷம் வாழ்ந்தான், ராமாயணமோ மகாபாரதமோ பாகவத புராணமோ எதையும் காதால் கேட்கல, போய் சேர்ந்தான்னு இல்லாமல் 7 நாள் தான் அவகாசம் இருந்தது. அந்த 7 நாளும் ஸ்ரீமத் பாகவத புராணம் கேட்டு மோட்சத்துக்கு போனான் பரீட்சித்துன்னு அவனுக்கு ஒரு பேர் கிடைக்க போகிறது இல்லையா? அதனால் 7 நாட்கள் இருந்தாலும் சரி, அந்த 7 நாட்களை நான் நல்லபடியாக செலவிட போகிறேன்னு முடிவு பண்ணிட்டான். முதல்ல தன் மக்களுக்கு தான் பண்ண வேண்டிய கடமையை பண்ணணும்னு தன்னுடைய மூத்த பிள்ளையான ஜனமேஜயனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். அதனால தன் ராஜ்ய பொறுப்பை முடிச்சுனுட்டான். அடுத்து எல்லாத்தையும் துறந்தான். இனிமே எனக்கு பகவான் ஒருத்தந்தான், அடுத்த 7 நாட்கள் பகவானுக்கான நாட்கள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கங்கை கரையை அடைந்தான். கங்கையுடைய தெற்கு கரையில் கிழக்கு முகமாக தர்பையை பரப்பினான். அதில் வடக்கு முகமாக ஏறி பரீட்சித் அமர்ந்தான். இன்னிலேருந்து 7 நாட்களுக்கு நான் பிராயோபவேசம் இருக்க போகிறேன் அப்படின்னா, பிராயோபவேசம்னா என்னென்னா சாப்பிடாமலே இருக்கிறது. அந்த 7 நாட்கள் முடிஞ்சு மரணம் நேரும் வரைக்கும் சாப்பிடாமலே இருக்க போகிறேன் அப்படின்னு
பெருமாளை தியானிச்சுண்டு அங்கே அமர்ந்தான் பரீட்சித். இப்போது இந்த பரீட்சித்துக்கு 4 நல்ல விஷயத்தை சொல்லணும். அவன் உயிர் அவனை விட்டு பிரியற வரைக்கும் அவன் காதுகளில் அவன் நல்ல விஷயங்களை கேட்கணும்னு அவ்வளவு ரிஷிகளும் அங்கே கூடிட்டா. யார் யாரெல்லாம் அந்த இடத்துல இருந்தா அப்படின்னு பாகவத புராணம் சொல்கிறது. அத்ரி, வசிஷ்டர், அரிஷ்டநேமி, பிருகுமுனிவர், ஷரத்வான், ஆங்கீரஸ், பராசரர், விஸ்வாமித்ரர், கௌதமர், பரத்வாஜர், அகஸ்தியர், வியாசர், மைத்ரேயர், நாரதர், இன்னும் பல ரிஷிகள் எல்லாரும் கூடிட்டா பரீட்சித்தை சுற்றி. இவ அத்தனை பேரும் வந்தது ஆச்சரியம் இல்லை. வியாசருடைய திருக்குமாரரான சுகபிரமம் அவர் வந்துட்டார் பரீட்சித்தை தேடிண்டு. இந்த சுகர் பொதுவாக சஞ்சாரத்திலேயே இருப்பார், எங்கேயுமே ஒரு இடத்துல அவர் தங்க மாட்டார். ஒரு மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு எவ்வளோ நாழி ஆகுமோ அவ்வளோ நாழி தான் அவர் ஒரு இடத்துல இருப்பாராம், அவ்வளோதான். ஆனால் அந்த சுகபிரமம் பரீட்சத்துக்காக 7 நாட்கள் இந்த இடத்துல தங்கி இருந்து ஸ்ரீமத் பாகவத புராணம் உபன்யாசம் பண்ணுறதுக்காக வந்திருக்கார். இவருக்கு ஏன் சுகர்னு பெயர் அப்படின்னா சில காரணங்கள் சொல்லுவா. ஒன்று, அவருக்கு சுகா அப்படின்னா கிளின்னு அர்த்தம், கிளி போன்ற முகம், அதனால சுகர் அப்படின்னு சொல்லுவா. இன்னொன்று, கிளியோடைய தன்மை அவருக்கு உண்டு, அதனால சுகர் அப்படின்னு சொல்லுவா. கிளியோடைய தன்மை என்ன அப்படின்னா சொன்னதையே திருப்பி சொல்லும் இல்லையா கிளி. அந்த மாதிரி இவருடைய தந்தையான வியாச பகவான் இவருக்கு உபதேசம் பண்ண ஸ்ரீமத் பாகவத புராணத்தை அப்படியே தனது இனிமையான குரல்ல, கிளி எப்படி இனிமையாக பேசுமோ அந்த மாதிரி இவர் பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணாராம், அதனால சுகர் அப்படின்னும் சொல்லுவா. அதனால அந்த சுகரே அங்கே வந்திருக்கார் பரீட்சித்துக்கு ஸ்ரீமத் பாகவத புராணம் சொல்கிறதுக்கு. இப்போ பரீட்சித் அந்த சுகரை பார்த்து கேட்குறான், சுவாமி, எனக்கு வாழ்க்கையில் மொத்தமே 7 நாட்கள் தான் இருக்குது. இந்த 7 நாட்களில் நான் மோட்சத்துக்கு போகணும், அதுக்கு வழியை நீங்கள் தான் காட்டணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான் பரீட்சித். சுகர் சொல்கிறார், நீ ஏன்பா கவலைப்படுற, 7 நாள் இருக்குப்பா, உனக்கு 7 நாள் இருக்குது, நீ கட்டாயம் மோட்சத்துக்கு போவ. 48 நிமிஷத்தில் மோட்சத்துக்கு போனவன் இருக்கான்ப்பா, உனக்கு என்னப்பா கவலை, 7 நாள் இருக்கே அப்படிங்கிறார் சுகர். அது யார் 48 நிமிஷத்தில் மோட்சத்துக்கு போனது அப்படின்னா அவளுடைய சரித்திரமும் இதே பாகவத புராணத்தில் வருது. கட்டுவாங்கன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான். ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் ஆஸ் யூஷுவல் நடக்கிறது. அப்போது தேவர்கள் தரப்புலேருந்து சண்டை போடுறதுக்காக இந்த கட்டுவாங்கன் பூமியிலேருந்து கிளம்பி போகிறான். இந்த கட்டுவாங்கன் ரொம்ப நன்னா சண்டை போட்டு அசுரர்களை ஜெயிச்சுட்டான். தேவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே கட்டுவாங்கன்ட்ட சொல்கிறா, உனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, எதையாவது கேட்டு பெற்றுக்கொள் அப்படிங்கிறா. அதுக்கு கட்டுவாங்கன்னு சொல்கிறான், எனக்கு எப்போ மரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறான். தேவர்கள் கேட்குறா, ஏன்பா நல்ல வரமாக ஏதாவது கேளேன், எப்போ மரணம்னா ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவான் அப்படின்னு. இல்லை, எனக்கு இது ஒன்று தான் வேணும், எனக்கு எப்போ மரணம்னு தெரியணும், நீங்கள் அதை சொல்லுங்கோ அப்படிங்கிறான். தேவர்கள் சொல்கிறா, சரியா இப்போலேருந்து 48வது நிமிஷம் உனக்கு மரணம் அப்படிங்கிறா. கட்டுவாங்கனும் பரீட்சித் மாதிரியே தான், இடிஞ்செல்லாம் போகலை. வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் அப்படின்னா உடஞ்சி போய் ஓரம் உட்காந்தா அடுத்து நடக்கிற காரியத்தை பார்க்க முடியாது இல்லையா. அவன் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசித்தான், இடிஞ்சு போய் ஓரம் உட்காரலை. இந்த பாட்டில் சொல்வா இல்லையா, வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை அப்படின்னு. அதனால் அவன் வாடியெல்லாம் நிற்கலை. இருக்கிற 48 நிமிஷத்தை நல்லபடியாக செலவு பண்ணிவிட்டு பெருமாள் திருவடி அடையணும்னு நினச்சான். ஒரே வினாடியில் பூமிக்கு இறங்கி வந்துட்டான். தெய்வீக சக்தியின் காரணமாக பூமிக்கு வந்தான். தன் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். இந்த அரசர்கள் யாரும் தங்களது கடமையை மறந்துடல. மரணமே நிகழப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சால் கூட அவளுடைய கடமையை பூர்த்தி பண்ணிட்டு போகணும்னு தான் நினச்சிருக்கா. அதுவும் ஒரு பாடம் நம்ம எல்லாருக்கும் இல்லையா. அதனால் பூமிக்கு வந்தான், தன் பிள்ளைக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சான். அடுத்து எஞ்சி இருந்த நிமிஷங்களை கண்களை மூடியவாறு பெருமாளை தியானம் பண்ணிட்டு அப்படியே அமர்ந்தான். அப்படியே பெருமாள் திருவடியை சேர்ந்துட்டான். இவ்வாறு 48 நிமிஷத்தில் மோட்சத்துக்கு ஒருத்தன் போயிருக்கான்ப்பா. உனக்கு 7 நாட்கள் இருக்குது, நீ கவலைப்படாத, உனக்கு பெருமாள் நிச்சயம் மோட்சத்தை அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு பரீட்சத்துக்கு தெம்பு ஊட்டி சுகர் ஸ்ரீமத் பாகவத புராணத்தை பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ண தொடங்குறார். 7 நாட்கள் சுகர் பரீட்சத்துக்கு ஸ்ரீமத் பாகவத புராணத்தை உபதேசம் பண்ணார். அதனால தான் இன்றளவும் அன்னைக்கு 7 நாட்கள் அது நடந்ததுனால இன்றளவும் எல்லாரும் பாகவத சப்தாகம் அப்படின்னு நடத்துகிறா. அஹஹா அப்படின்னா 4ன்னு அர்த்தம், சப்தம்னா 7ன்னு அர்த்தம், சப்தாகம் அப்படின்னா 7 நாட்கள். இதையும் நம்ம ஆண்டாளுடைய இந்த பாசுரத்தோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். மேலையார் சேவனர்கள் முன்னோர்கள் அப்படி தான் இந்த பாகவத புராணத்தை 7 நாட்கள் கேட்டிருக்கா, 7 நாட்கள் பாராயணம் பண்ணியிருக்காங்கிறதுனால வழி வழியாக இன்றளவும் அது சப்தாகமாகவே நடந்துன்னு வந்துட்டுருக்கு.
இப்படி 7 நாட்கள் சுகர் பரீட்சத்துக்கு பாகவத புராணம் சொல்கிறார். பரீட்சித் தன்னை மறந்து பெருமாளினுடைய அந்த குணங்களை கேட்டுன்னு இருக்கான். பசி மறந்தது, தாகம் மறந்தது, தூக்கம் மறந்தது, 7 நாட்களில் மரணம்ங்கிறது கூட அவனுக்கு மறந்தது. கண்ணா கண்ணா கண்ணான்னு அந்த கிருஷ்ணானுபவத்தை முழுமையாக பெற்றான் பரீட்சித். இப்படி சுகர் ஸ்ரீமத் பாகவத புராணத்தை பூர்த்தி பண்ணார். பரீட்சித்தை பார்த்து சொன்னார், அப்பா பரீட்சித்து, உனக்கு சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், இனிமேல் நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுத்து அப்படின்னார். பரீட்சித் சுகரை விழுந்து சேவிச்சான். அவருக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் பண்ணான். சுகர் கிளம்பினார். இப்போ கங்கையினுடைய தெற்கு கரையில் கிழக்கு நுனியாக தர்பையை பரப்பி வடக்கு முகமாக அமர்ந்தான் பரீட்சித். சுகர் சொல்லிட்டு போயிருக்கிற கிருஷ்ண லீலைகள் அத்தனையும் தன் மனதில் நிலைநிறுத்தி அப்படியே தியானத்தில் இருந்தான். கொஞ்ச நாளில் அவனுடைய ஜீவாத்மா அவனுடைய சுஷும்னா நாடி வழியாக பிரிந்து பெருமாளினுடைய திருவடியை அடைஞ்சது. வைகுண்டத்துக்கே போயிட்டான். பெருமாள் அவனை மோட்சத்துக்கு சேர்த்துனுட்டார். இதுக்கு அப்புறமாக அந்த ரிஷிகுமாரனுடைய சாபம் பொய்யாயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தக்ஷகன் அப்படிங்கிற நாகம் ஒரு அந்தனர் உருவத்தில் வந்து பரீட்சித்தை கடிக்க பரீட்சித்தினுடைய அந்த தேகம் மட்டும் சாம்பலாக போச்சு. அதுக்கு முன்னாடியே அவனுடைய ஜீவாத்மாவை பகவான் மோட்சத்துக்கு கூப்பிட்டுனுட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய தேகம் மட்டும் சாம்பலாக போச்சு. அதனால் பாகவத புராணம் கேட்டவனுக்கு பாம்பு கடிச்சு மரணம் ஏற்படலை, அவனை பகவானே மோட்சத்துக்கு அழைச்சுனுட்டார். அதுக்கப்புறம் வெறுமை இருந்த அந்த உடம்பை தான் அந்த பாம்பு தீண்டித்து. இந்த பாசுரம் தொடங்கும் பொழுதே ஆண்டாள் பெருமாளை மாலே அப்படின்னு அழைச்சா. தன் பக்தர்களிடத்தில் அளவு கடந்த அன்பு கொண்டவன் அப்படின்னு. பரீட்சித்தின் மேலே அவன் கொண்ட அன்பின் காரணமாக கர்ப்பத்திலேயே அந்த குழந்தைய பெருமாள் காத்து ரட்சிச்சான். மேலும் இன்னும் 7 நாட்களில் மரணம்னு ஒரு சாபம் ஏற்பட்ட பொழுது கூட அந்த 7 நாட்களும் அவன் காதுகளில் பாகவத புராணம் விழும்படி செய்து கடைசியில் பெருமாள் அவனுக்கு மோட்சத்தையும் கொடுத்தான். அதோட பெருமாள் நிறுத்தலை. நம்மீது அவன் கொண்ட அன்பின் காரணமாக ஸ்ரீமத் பாகவத புராணம் இன்றளவும் நாமும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை பகவான் நமக்கும் கொடுத்துருக்கான். அதனால் மேன்மேலும் நமக்கும் சத்சங்கமும் பாகவத புராண சப்தாகங்களை கேட்கக்கூடிய பாக்கியமும் அந்த கண்ணனே நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த பாசுரத்தை இன்றைய தினம் பூர்த்தி பண்ணுவோம். நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.